நீரோடை ஆக்கிரமிப்பு, விவசாய பயிர்கள் நாசம், கண்டுகொள்ளாத அரசு அதிகாரிகள். நடவடிக்கை எடுப்பாரா மாவட்ட ஆட்சியர்? தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் பொம்மிடி முதல் நிலை ஊராட்சி துறிஞ்சிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் மாணிக்கம் என்பவர். இவர் மழைநீர் வடிகால் நீர் வழிப்பாதை ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி பல்வேறு முறை அரசு அதிகாரிகளை மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு வைக்கின்றனர். மேலும் நீர்வழிப்பாதை ஆக்கிரமிப்பு செய்ததால் விவசாய பயிர்கள், வீடு, கிணறு போன்றவை சேதமடைந்துள்ளது. இவரிடம் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பல்வேறு முறை மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பின்னர் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாட்சியர் வள்ளி அவர்கள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரித்த பின்பு நீர் வழிப்பாதை ஆக்கிரமிப்பில் உள்ளது என்பதை உறுதி செய்து பின்னர் ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி மார்ச் 7, 2025 அன்று ஆணை ஒன்று வெளியிட்டார். இருப்பினும் இன்று வரை ஆக்கிரமிப்பு அகற்றப்படவில்லை. மழைநீர் சாலையை கடந்து செல்வதற்கு பாலம் ஒன்று நெடுஞ்சாலைத்துறை கட்டிக் கொடுத்தும் எந்த பயனும் இல்லை. இதை பற்றி நெடுஞ்சாலைத்துறையிலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்து அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிக் கொண்டு ஆக்கிரமிப்பை அகற்றாமல் இருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு வைக்கின்றனர். மேலும் கூடிய விரைவில் ஆக்கிரமிப்பை அகற்றவில்லை என்றால் பாதிக்கப்பட்ட ஏழை விவசாயிகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் சாலை மறியலில் ஈடுபடுவோம் என்று கண்டனம் தெரிவிக்கின்றனர். தர்மபுரி மாவட்ட செய்தியாளர் ராஜீவ்காந்தி. அந்த நீர்வழி பாதையை அடைச்சிட்டுங்க. ஒரு வருஷ காலமாக தண்ணி போகாத பிளாக் பண்ணி விவசாயம் பூரா பாதிச்சிடுச்சுங்க. கிணத்து பிடுவு பூரா இறங்கிடுச்சு. வீடுனுடைய இதுவும் பூரா 5-6 இடத்துல கிராக் ஆகி எந்த நேரத்தில் எப்போ உயிர் சேதம் ஆகும்னு தெரியல. நானும் பல தடவை 7-8 மனு கொடுத்துருக்குறேன். கலெக்டர்கிட்ட கொடுத்தேன், ஆர்டிஓ கிட்ட கொடுத்துட்டேன், தாசில்தார்கிட்ட கொடுத்தேன், ஹைவே ஏஇ கிட்ட எல்லாத்தையும் கொடுத்தேன். வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு இது வரைக்கும் ஸ்டெப் எடுக்கவே இல்லைங்க. மேலும் மேலும் இது நடந்துகிட்டே இருக்குது. அதை நீர்வழி பாதையை நீங்களாக எங்களுக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்தது நீர்வழி பாதையை தண்ணியை பயன்படுத்தலாம், ஆனால் நீர்வழி பாதையை பிளாக் பண்ணக்கூடாது தான் சொல்லிருக்கிறாங்க. ஆனால் இவங்க இது பண்ணிவிட்டு ஆப்போசிட் இருக்கிறவங்க பிளாக் பண்ணி நிறுத்திட்டாங்க. இதனால உங்களுக்கு ரொம்ப பாதிப்படையுது. ஆமாங்க, எல்லாம் அழுகி போச்சுங்க. பாருங்க, அழுகி போச்சு. அந்த பக்கம் இருந்த பயிருங்களும் அழுகி போச்சுங்க. இது 3ஆவது டைம் போட்டதுங்க. 3ஆவது பயிர், ஒரு வருஷத்துல 3ஆவது பயிர் போட்டது. 100 ஏக்கரா வரைக்கும் பாதிக்குது. கழிவு நீர்ல கலந்து வருதுங்களா? எல்லாம் வருதுங்க. இது வட சந்தையூர், தென் சந்தையூர், அதுல இருந்து அந்த கதிரிபுரத்தை மேட்டுல இருந்து குப்புணர் கொட்டாயூர் வழியா வருதுங்க. இது இந்த இடத்துல ஹைவேஸ்காரர் என்ன பண்ணாங்க, பாலம் வேலை செய்யும் பொழுது இந்த மண்ணு டைவர்ஷன் போட்டவங்க எடுக்கவே இல்லை, அடைச்சிட்டாங்க. அது ஒரு காரணம். உங்களுக்கு இப்ப என்ன தேவைப்படுதுன்னா, போன வருஷம் இருந்து மழை அதிகமா வந்ததுனால எதுவுமே பண்ண முடியல. இங்க தண்ணி ரொம்ப நின்றுக்கிட்டு குடும்பம்லாம் ரொம்ப பிரச்சனைல நிக்குது. நிலம்லாம் அழுவி போச்சு. பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு வீட்டுல ரொம்ப அவஸ்தைப்படுறோம். இடி வேற இடிஞ்சிட்டு இருக்கு. அங்க வீடு கிணத்துல இடிஞ்சிட்டு இருக்கு. கிணறு இடிஞ்சிருச்சு. ஒண்ணுமே பண்ண முடியல. கவர்மெண்ட்ல இருந்து நாங்களும் ஒரு 10 இடத்துல இது என்ன கொடுத்துருக்கோம்னா மனு கொடுத்துருக்கோம். ஆனா அவங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. பார்த்துட்டு ஃபார்மாலிட்டிக்கு அவசரம் பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்ப இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொடுக்க முடியாம நாங்க அவசப்பட்டு இருக்கிறோம். வீடு காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். பக்கத்துல வீடு அவ்வளவு கண்டிஷன்ல இருக்கும். அதனால தண்ணி நின்னுகிட்டு ரொம்ப பிரச்சனை. வேற எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப இதா இருக்கு. ஆனா கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. அது இல்லாம எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்க மாட்டேன்றாங்க. நாங்களும் ஆமா அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கான சொல்யூஷன் பண்ணாங்கன்னாவே போதுமானது. எங்க முதல்வர் இதுக்கு உடனடியா எடுக்கணுங்க. இல்லைன்னா நாங்க இங்கே ரோட்லயே போராட்டம் பண்ணுவோம். ரோட்லயே போராட்டம் பண்ணி நாங்க வர மாட்டோம். போராட்டம் எல்லாரும் ஃபேமிலி எல்லாம் போறதுக்கு வழி இல்ல. அவங்க பில்டிங் இல்லாதச்சுன்னா நேரம் போயிடும் வயலுக்கு, அந்த கடைசிக்கு போய் அப்படியே அந்த இதுக்கு போயிடும், ஏறி போய் ஏமாடியாத்துக்கு போயிடும். இப்ப இந்த தண்ணிக்கு பூரா என்னண்டா இது எப்படிதான் பண்றது சொல்லும் போல. இந்த ஒரு 2 வயல்ல தான் இவங்களுக்கு ஜீவனத்துக்கு என்ன பண்ணுவாங்க. அதை வச்சுங்க பொதுவா நம்ம பேசலாம். நம்மளும் மனிதாபிமான அடிப்படையில தான் பேசுறாங்க. இன்னைக்கு வர ஒரு மாட்டுக்கு தட்டுறது போகணும்னா அதுக்கு எதனா வழி இருக்கா பாருங்க. அதனால தண்ணி போறதுக்கு என்ன வழியா அதை உண்டான வேலை செய்யுங்க. 2வதுங்க அந்த இடத்துக்கெல்லாம் எப்படிதான் இதெல்லாம் பட்டா கொடுத்தாங்க, கடை கட்டினாங்கன்னு ஒண்ணுமே புரியல சார். வருதுங்களா உள்ள? வராதுங்களா? ஏன் சார் எல்லாமே வருது சார்? ஆமா சார், ஆமா சார். சார் பில்டிங் இல்லாத இந்த பில்டிங் எல்லாம் இல்லைங்க சார். அந்த பில்டிங் அந்த பில்டிங் இந்த பக்கம் எதுவுமே இல்லை சார். இந்த பல்ல நல்லா கிளீனா கடைசிக்கு போயிடு சார் தண்ணி. இந்த பில்டிங் கட்டினாங்கப்பா சார், தண்ணி பூரா கட்டும் போதே தண்ணியை சார் அப்படி இல்லைங்க. பட் அவங்க இடத்துல அவங்க கட்டுறாங்க. பட் நீர்வழி பாதி தடுக்கூடாது. அதான் முறை.
ஜீவோல கொடுத்துக்கிறது அதாங்க. இன்னொன்னு தடுக்க கூடாது சார், ஆமா இன்னொன்னு அதே நீர்வழி பாதை இந்த நீர் பாலத்துக்கு அடியில் தான் சார் தண்ணி போகுது. பாலம் தண்ணி போறதுக்கு தான் வச்சுக்கிறாங்க. முன்னாள் பிளாக் பண்ணிட்டாங்களா இல்லையா? கேள்வி ஒரே கேள்வி, பாலம் எதுக்கு கட்டுறீங்க? தண்ணி சொல்லு. போறதுக்கு போறதுக்கு தண்ணி போறதுக்கு அந்த அந்தாண்ட தண்ணி போறதே நீங்களே பாருங்க, யார் பிளாக் பண்ணிக்கிறாங்களா இல்லையா? பொதுவா நம்ம பேசலாம். யாரு நான் கேக்குறது அதுதான், தண்ணி வந்து தண்ணி பாவம் யாரு என்ன சார், இவங்களும் விவசாயம் தான், இதை நம்பிதான் இவங்களும் இருக்கிறாங்க. எதுக்கு பாலம் கட்டுறது? எதுக்கு பாலம் கட்டுறாங்கன்னு நீங்க கேக்குறேன். அதான் தண்ணி போற சொல்றேன். வழியை தடுக்கிறதுக்கு இந்த யாரும் தண்ணி போறதுக்கு வழியே இல்ல சார். அது எப்படி இவங்க எப்படி இதுல விவசாயம் பண்ண முடியும்? பண்ணது பூரா அழிஞ்சு போச்சு சார். சார் இன்னொன்னு, இந்த பாலம் கட்டுறதே இந்த தண்ணி இதுல போய் அந்த இதுக்கு போய் வேப்பாடு போயிட்டு தான் கட்டுறது. கொண்டு போங்க. ஒரு ஆகுபா இங்க பண்ணிட்டாங்க முன்னால, தண்ணி அப்படியே ரிட்டர்ன் அப்படியே நிக்குது. எங்க போங்க இந்த தண்ணி? இவங்க எப்படி சார் விவசாயம் பண்ண முடியும்? பண்ணி கொடுங்க தயவு செய்து. அதை பார்த்து ஏதோ பண்றதுக்கு உண்டான வழியை பாருங்க.